அதில் வந்து 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வரும்போது இந்த பாதாம் பருப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நல்லா வந்து ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை வேற ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அதே பேன்லேயே நம்ம வந்து 1/4 டீஸ்பூன் நெய் போட்டுட்டு இப்போ இந்த முந்திரி பருப்பும் வந்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகாமல் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது வால்நட்டை வந்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் ரொம்ப ரோஸ்ட் பண்ண வேண்டியது இல்லை, ஏன்னா இது வந்து பீனட் மாதிரி இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. இப்போ அதே பேன்லேயே நம்ம 250 கிராம் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கம்பி பதம் அளவுக்கு இது வந்து நல்லா வந்து நம்ம பாகா வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த நல்லா வந்து பாகை நல்லா வந்து ஒரு கம்பி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பேச்சம்பழத்தை சேர்த்துட்டு ஒரு 10 விதமான திராட்சையை சேர்த்துருக்கேன். முதல்ல நம்ம பாதாம் சேர்த்துக்கலாம், அப்புறம் முந்திரி சேர்த்துக்கோங்க, அப்புறம் வால்நட் சேர்த்துக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா வந்து ஒரு திக்கா வந்து நம்மளுக்கு மாறும். இப்போ பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு நல்லா வந்து திரண்டு வருதுன்னு பாருங்க. ஒட்டாம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த தேன் அதில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம்.